ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸ்லேயே எல்லாரும் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னப்பா டீ காஃபி எல்லாம் நீங்கள் போட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு தங்கமயில கேட்க, நீங்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டு வரீங்க, நான் வீட்டில் வெட்டியாக தானே இருக்கேன், அதனால் செய்கிறேங்கிறாங்க. வீட்டில் வெட்டியாக இருக்கேன்னு மட்டும் சொல்லாதீங்க. வீட்டில் இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம், வீட்டில் இருந்து வேலை பார்க்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. வெளியில் போயிட்டு வரவங்களுக்கோ கூட அதோட டென்ஷன் குறையும்னு சொல்லுவாங்க. இந்த 4 செவத்துக்குள்ளே இருந்துட்டு அதுவும் பிடிச்சது இது சமைக்கணுமா, அது சமைக்கணுமா, இது பிடிக்குமா, அது பிடிக்குமா, இது சமைச்சா திட்டுவிடுமா, அது சமைச்சா திட்டுவிடுமா, ஐயோயோ இந்த ப்ரெஷரை தாங்கிறத விட இந்த உலகத்தில் எதுவுமே ப்ரெஷர் இல்லைன்னு தான் சொல்லுவேங்க. உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள்லாம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே சொன்னதுக்கப்புறமா அவங்க பாண்டியன் வராரு. வந்ததுக்கப்புறம் பாண்டியன் வந்துட்டாரா வழி விடுங்கோ, பாண்டியன் வந்துட்டாரா வழி விடுங்கோன்னு சொல்லிட்டு உட்காராரு. உட்காந்ததுக்கப்புறமா நான் நாளைக்கு கண்டிப்பாக போன வேலை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வயலை விற்கிற வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, மீனா ஒரு பக்கம் எதுக்கு மாமா இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்கிறாங்க. மீனா வாயிலேருந்து வருது வார்த்தை வருது, இந்த செந்தில் வாயிலேருந்து வரலையே, கிடைச்சதுப்பா சாமின்னு அலேக்கா அமுக்கலான்னு பார்த்தாரு இவர். நம்ம கதிர் ஒரு பக்கம் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அதெல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க. என்னடா இவனுக்கு வேணானா இவனும் போக வேண்டியதுன்னு நம்மளையும் இடம் கூட்ட சேர்த்துக்கிறாங்கிற மாதிரி ரியாக்ஷன் வேறு மாதிரி விடுறாரு. அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்துட்டு மீனா வேணான்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அது வேணான்லாம் நீ சொல்லாத, உனக்கு வேணான்னா நீ விட்டுரு அப்படிங்கிறாங்க. இங்கே இந்த கூத்து நடந்தாலுமே அங்கே ஒரு பக்கம் நம்ம தங்கமயில் என்ன மாமா உங்களுக்கு எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க, கேளுங்க கேளுங்கன்னு உசுப்பேத்தி விட இதுங்க ரெண்டும் வழக்கம் போல் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உடனே மறுநாள் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் சம்மந்தி வந்திருக்காங்க. எந்த சம்மந்தி? மீனாவோட அப்பாங்க. வாங்க சம்மந்தி வாங்க சம்மந்தின்னு வாய் நிறையா கூப்பிட்டேன். நம்ம பாண்டியனை வெறுப்பேற்றி பார்க்குறாங்களாமா. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உடனெல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. அவர் எதுக்கு கூப்பிட்டுருக்காருன்னு தெரியும். அந்த 10 லட்ச ரூபா கேஷை அப்படியே மாமனார் கையில் தூக்கி கொடுக்க போறாருன்னு மட்டும் நல்லா தெரியுது. உடனே மீனா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்னு கேட்க 10